ஹாய் காய்ஸ், நம்ம இந்த மெமரி ஆக்ஷன் நட்டுஷிப் உடனே எபிசோட் 121 தான் பார்க்க போகிறோம். என்னடா 2 ஸ்கோ ஸ்கிப் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு கேட்பீங்க. அதுக்கு ரீசன் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு பேர்னால பெரிய கலவரம் நடந்துச்சு. ஸோ அங்கே வந்து இந்த டிப்ஸு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த பேர்னால ஒரு குழப்பம் வந்ததுனால இந்த 2 எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 119 120 வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆமாம் ப்ரோ சொல்லியிருந்தாங்க. சரி, உங்கள் வழியிலே போவோம். அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அது ஏதோ அன்றைக்கி ஒரு குழப்பம் நடந்துச்சு. திரும்ப அதுக்குள்ளே போனால் அது வேறு மாதிரி போயிடும். உங்களுக்கு வந்து நீட்டாக போகணும், போயிடும், உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து புரிய வரும், சஸ்பென்ஸாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு பின்னாடி இது ஃப்ளாஷ்பேக்காக வரதான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை நம்பி ஸோ இது 2 ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இந்த 2 எபிசோட் போடலன்னு நினச்சிக்காங்க. எங்கள் ஸ்பாய்லர்னால வந்து உங்களுக்கு இந்த 2 எபிசோட் காட்ட முடியாமல் போயிடுச்சு, சாரி. பட் இந்த இந்த இதோட சஸ்பென்ஸ் கண்டிப்பாக அப்போ வரதான் போகுதுன்றதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியா எல்லாத்தையும் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த தலைவன் என்ன இதுக்கே இப்படி இருக்கு? போக போக வேலை கஷ்டமாயிட்டே இருக்கு. இருந்தாலே இவன் இருக்கானே கூட. கேசாமி திரும்ப வந்துட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது? இருந்தாலும் அவன் கொல்லாம வந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இது யாரியா? நாம எதிர்பார்த்த அந்த மழையும் இப்ப வந்துடுச்சு. மழையோட சேர்த்து புயலும் வரப்போகுது. சரி வா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்த தேடுவோம். இல்லைன்னா நமக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கும். நம்ம இவனை பிடிச்சிட்டோன்னு நம்ம லீடர்ஸ் கிட்ட சொல்லி ஆகணும். இவனை பாதுகாப்பா கொண்டு போனா ஜிஞ்சுரிக்கியா? அந்த 3-tailed beast அப்புறம் 4-tailed beast அதோட சீலிங் ஆரம்பமாயிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுனால அவங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டாங்க, புரியுதா? எப்படியும் இதனால ஒரு மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. அப்புறம் என்ன, எதையும் முழுசா சீல் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். என்னையா புழு தூக்கி போட்டு போற மாதிரி போறீங்க? பெரிய ஆளா தான் இருக்காரு. வயசானவன், கொஞ்சம் பாதுகாப்பா ஹேண்டில் பண்ண. ஓவரா கட்டாத. இவனை பத்தி உனக்கு தெரியாது. க்ளோஷன் ஸ்டைல் ஜூட்சுவை பயன்படுத்தி 4-tail ஜிஞ்சரிக்கு பிடிக்கிறது நீ நினைக்கிறத விட ரொம்ப கஷ்டமான விஷயம். இவன் கூட தெரியுது. அப்புறம் எப்படி இதோட கஷ்டங்கள் உனக்கு புரிய போகுது? அப்ப இது 4th டைல் போல. வெச்சு பார்த்து ஜிஞ்சுரிக்கிலேயே ரொம்ப ஓல்டான ஜிஞ்சுரிக்கா இருக்காரு. சமாளிக்க முடியும்னு குறைச்சி மதிப்பிட்டது என்னோட தப்பு தான். பேசாம உன்னோட வேலையும் நானே தனியா முடிச்சு காட்டவா? ரொம்ப தொல்லாத, கொஞ்சம் பொறுமையா இரு கேசாமி. டயர்டா இருக்குப்பா, அதான் இஷ்டத்துக்கும் உழவிட்டு இருக்கேன். நம்மளோட இந்த டெய்ல்டு பீஸ்ட பிடிக்கிற வேலை எப்பதான் முடியும்னு தெரியல. நீ எதுக்காக இப்போ இவ்வளவு அவசரப்படுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விஷயத்த சரியா செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எனக்கு அப்படி தோணலப்பா. நாம பிடிக்க வேண்டியது சிலது மட்டும்தான் பாக்கி இருக்குல்ல. அதுக்கப்புறம் முக்கியமா அந்த 9-tailed beast-ஐயும் நாம பிடிச்சு சீல் பண்ணதான் போறோம். இல்லைன்னா ஸ்டீலிங் ஸ்டாச்சுவோட சமநிலை மாறி அது ஒரேடியா மண்ணோட மண்ணாகிடும். நம்ம லீடர் அப்படிதான் சொன்னாரு. எப்படியும் அந்த ஜிஞ்சுரிக்கிய நாம உயிரோட பிடிக்க வேண்டியதா தானே இருக்கு. பேசாம அவனை ஏன் இப்பவே பிடிச்சி அவனை கைது பண்ணி வைக்க கூடாது? சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். அதுல தைதரா முயற்சி பண்ணி தோத்து போயிட்டான். அந்த 9 tails கடைசியா தான் சீல் பண்ண போறோம்னா அந்த கடைசியா தான் சிறப்பிடிச்சாகணும். அது மட்டும் இல்லாம சமீப காலமா அகாட்சுகி ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த 9 tailsோட ஜிஞ்சுரிக்கியை இப்ப பிடிச்சிட்டோம்னா அந்த லீஃப் வில்லேஜோட தலையெழுத்தே தலைகீழா மாறிடும். உண்மையாவே அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கறியா? லீஃப் வில்லேஜ் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா அது மற்ற வில்லேஜஸ் கூட நல்ல உறவுல இருக்கு. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம கிட்ட இருக்க தகவல் 8 tails வரைக்கும் பிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படியா விஷயம்? எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது. ஹிட்டாச்சி, அப்புறம் அந்த சமன் பண்றவங்க கொஞ்சம் இருந்தா நம்மள பிடிச்சிருப்பாங்க. தாமதமா வந்திருக்கீங்க. நீங்க எங்களை அழைக்கிறப்போ நாங்க ஜிஞ்சுரிக்கிய கிட்டத்தட்ட பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவனை தப்பிக்க விடாம அவன் கைய கட்டி போடுறதுக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. விடுங்க, அதுதான் வந்துட்டோம்ல. நான் உங்களை இங்க வர சொன்னது காரணமே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுதான். ஒரோச்சி மாடுவை கொன்னுட்டாங்க. கொன்னது யாரு?
அவன் அக்காட்ஸ்கியை விட்டு போய் இதோட 10 வருஷம் ஆகுது. எப்படியோ நாங்களே அவனை கொண்டு இருப்போம். ஆனா வேற ஒருத்தன் வேலையை பார்த்துட்டான். விடுங்க போய் ஹிட்டாச்சிக்கு தொலையட்டும். shock அங்க இருக்கும். சாவே இல்லைன்னு சொல்லி 2 பேர் செத்தானுங்க. இப்போ உரோச்சிமாருவும் செத்துட்டான். ஹீனாவும் காக்கஸும் நம்மளோட காம்ரேட்ஸ். அவங்க 2 பேரை பத்தி அப்படி பேசாத. மன்னிச்சிடுங்க. சரி, அந்த பாம்பு கொண்டது யாருன்னு தெரிய வந்துச்சா? வேற யாரு? அந்த லீஃப் வில்லேஜை சேர்ந்த ககாஷி அண்ட் 9-tailed ஜின்சுரிக்கியோட டீம் வந்தான். ஆமா, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு strong ஆ இருக்காங்க. டேடாரா அவங்க கிட்ட அடி வாங்காம வந்திருந்தானா ஆச்சரியம். டோபி, நீ மட்டும் இதே மாதிரி பேசிக்கிட்டனா உன் வாயை 2 கிழிச்சிருவேன். ஏன் இப்போ பொங்குற டேடாரா? அமைதி அமைதி. நீதான் ஒரு வீசுன ரேட்ட வீம்புகள் கையில புடிச்ச. நீ வாங்கி வீசுறதுக்குள்ள டம்மான்னு கையிலேயே வெடிச்சிருச்சு. ஒரு வாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒன்னா போதும் நிறுத்த தேதரா. டோபி சொன்னது சரிதான் நீ நிரூபிக்கிற. அடச்சே. ஏய், தலைவர்கிட்டயே தகராறா? டோபி உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. மரியாதை கொடுத்து பேச பழகு. ஓகே, சாரிப்பா. எட்டுக்கே மரியாதை தரமாட்டான் போல. ஜின்சுரிக்கியை பிடிக்க போறோமா? உரோச்சிமாருவை கொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு திறமை ரொம்ப முக்கியம். அந்த திறமைசாலி யாரு? சாஸ்கே உச்சிஹா. ஷாக்கே ஆகல. இந்த ஒரோச்சிமாரோட சாவு என் கையில நினைச்சேன். உள்ள இருக்கும், வெளியே காட்ட மாட்டான். திறமசாலிதான். இட்டாச்சியோட தம்பியா இருந்துகிட்டு இது கூட செய்ய முடியலன்னா எப்படி? அவன் இப்ப சொந்தமா ஒரு டீமை வேற உருவாக்கிட்டு இருக்கானா. எப்படியோ எல்லா விஷயமும் தெரியும். இப்ப நீ என்ன சொல்ல வர? அதுல ஹவுசுக்கே பிரதர்ஸோட ஒருத்தனும் இருக்கான். ஹிடன் மிஸ்டர் சேர்ந்தவன் ரொம்ப ஆபத்தானவன். யார் அந்த சுகிட்சுவா? அவன் பேரை கேட்ட பல நாள் ஆகுது. அவனதான் எல்லாரும் சொல்றாங்க. அவங்க கூட அந்த ஜூகோவும் இருக்கான். ஹிட்டாச்சி கிசுமே நீங்க 2 பேரும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. உங்க 2 பேரையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கிற நீங்க எல்லாரும் அந்த சாஸ்கே உச்சிஹா மேல எதுக்கு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஹிட்டாச்சியை பத்தியும் கிசுமே பத்தியும் தெரிய வந்தா அவங்க அடுத்து இந்த மொத்த காட்சிக்கையும் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. கீசமே, அந்த சிகெட்ஸு பத்தி உனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். அவனை பார்த்து 10 வருஷம் ஆகுது. அப்போ நான் அவனை பார்க்கும்போது சின்ன பையனா இருந்தான். அவன் அந்த ஹிட்டன் மிஸ்டர் சேர்ந்த ஜாபுசாவோட மறு உருவம்னு சொன்னாங்க. யாரா நீ? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்துக்கிற? தண்ணி இல்லாத தவிக்கிற ஏன் உனக்கு தள்ளாங்க பில்டப் பத்துனுறாங்க. பாரு, அவங்கள ஒரு டீமா பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. தண்ணி தானே மெயின் உடம்புக்கானால தெரியாம மூக்க அப்ப நுழைக்காத. நீ தொடர்ந்து எல்லாமே வம்புல தான் முடியுது. மீறி போவனா என்ன ஆள விட்டுருப்பா. அமைதியா இருங்க. ஹிட்டாச்சி கிசுமே உடனே போய் அந்த 4 tails பிடிச்சு கூட்டிட்டு வாங்க. 3 tails கூட ஒரே நேரத்துல அதை சீல் பண்ணணும். புரிஞ்சுது? என்ன இது இப்போ வேற மாதிரி பண்றாங்க? ரொம்ப பிரமாதம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. சீக்கிரம் போகணும். ஒரு 3 tail வெளியே இருக்கிறனால 2 இதுக்குள்ள வச்சு பண்ணுவானுங்க போல. நம்ம ஒரு நம்மள சாஸ்கே கிட்ட கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அகாட்ஸ்கி மெம்பர் மேலதான் குறி வைக்கணும். ஆனா லாஜிக் படி யோசிச்சு பார்த்தா அந்த இட்டாச்சி உச்சிஹா இதை எப்படி செஞ்சு முடிக்க போறான்னு தெரியல. அந்த அகாட்ஸ்கி மெம்பர்ஸ்ல நாம ஒருத்தனை கைது பண்ணா கூட ஹிபிக்கியோட உதவியால ஹிட்டாச்சியை பத்தின தேவையான தகவலை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஆர்டரை நான் சொல்ல மாட்டாங்களே ஏற்கனவே கேட்டாலும். ஒவ்வொரு டீமும் ஒரு அகாட்ஸ்கி மெம்பரை பிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள அதுக்கு என்ன power இருக்கும்? ஒருத்தர் தான் வெற்றி. ஆனா அது நிச்சயமா அவ்வளவு சுலபமா இருக்க போறது இல்ல. கக்காஷி ககாஷி சென்சே, அவங்கள பிடிச்சாலும் பேச வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சவங்க கூட ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்களா இருந்தாங்க. என்ன கேட்டா அவங்கள பிடிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இப்ப என்ன பண்றது ககாஷி சென்சே? நம்ம ஹிட்டாச்சியை பிடிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழியே இல்ல. என்னால சுத்தமா முடியல. நாம வேணா ரெஸ்ட் எடுத்துட்டு போவோமா? நீ சும்மா இந்த மாதிரி புலம்பிட்டே இருந்தா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போன மாதிரி தான். என்ன மன்னிச்சிடு. கண்டிப்பா உன்னால என்னோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியாது. டேய் உனக்கு ஓவர் பில்டப் கொடுத்துருக்காங்களா அக்காட்சிக்கு? வயித்துக்குள்ள போதா இல்ல ஆவியாக்கி மேல போதா? அதை விட நீ தப்பா நினைச்சுக்கலன்னா உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? மரியாதையா வாயை மூடிட்டு ஓடி போயிடு. நேரத்துக்கு நாம வந்துட்டோம். Twin World for all எங்க எங்கடா வந்திருக்கீங்க? புரியுது. இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க.
என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு? ஒரு வழியா வந்துட்டீங்களா? அப்படின்னா சரி, 3 Tails உடனே சீல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதையும் தூக்கி இவனுக்குள்ளேயே வா. எடுத்துட்டானுங்களா? எல்லாரும் அசெம்பிள் ஆகுங்க. வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு இது? ஊருக்குள்ள யாரும் இல்லை போல, எல்லாம் விட்டு போன மாதிரி இருக்குது. இதுதான் அந்த இடம். நான் இதை சொல்லியாகணும். இந்த இடம் பார்க்க ரொம்ப வினோதமா இருக்கு. இன்னொரு பையனை பயப்படாம கூப்பிடுறதுக்கு வா. அவ்வளோதானே, இன்னும் பையன் இருக்கான். இந்த 4 பேர் தானே ஏதோ சொன்னாங்க. மறைவிடம் இல்லையா? இருக்கா? நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை. இது ஒன்றும் ஓரோச்சு மாறும் இடம் இல்லை. இது ஒரு ஆயுதம் விற்கிற இடம். இதை உச்சிஹாஸ் பயன்படுத்தினாங்க. போர் நடக்கும்போது ஆயுதங்கள் இங்கிருந்து தான் வரும். இதை பார்க்க பிரம்ம மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற வழியெல்லாம் குழம்புது. தொலைஞ்சு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்குள்ள வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கு. என்னால சரியா மூச்சு கூட விட முடியல. உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஃபீல் பண்ணாத விடு. யாரா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. டெங்கான் ஹீனா. நான் பா சாஸ்கே மறந்து இருக்கு. இந்த மியா குட்டி நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் அப்படியே செய்வா. இந்த மியா குட்டி நீ என்ன ஹெல்ப் கேட்டாலும் அப்படியே செய்வா. எங்களுக்கு ஆயுதங்களும் மருந்தும் தேவை. கூடவே மற்ற பொருட்களும் தேவைப்படுது. நாங்க ஒரு போருக்கு தயாராகணும். உண்மையாவே இதுங்க ரெண்டும் ஆமா ஆமா. இது உச்சிகாவோட ஐடோட்டா? பார்க்கவே கியூட்டா இருக்கு. அவங்க 2 பேரும் நிஞ்சா கேட்ஸ். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகிரு. இல்லைன்னா அவனை பிச்சு மேய்ஞ்சிருவாங்க. இதெல்லாம் கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். எப்ப சொல்ற பாரு. முதல்ல எங்களுக்கான gift கொடு. மியாவ் மியாவ். ஷிதோ, உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்திருக்கேன். இது எனக்கு பிடிச்சதாச்சு மியாவ். ஏன் பின்னாடி வாங்க. பாட்டி கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். பாட்டி வேறியா? ரொம்ப நன்றி கிரானி கேட். உன்னை கடைசியா பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்பதான் வந்திருக்க. என்ன அவசரம்? ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ, அப்ப நீதான் அந்த நிஞ்சா கேட்டா? உண்மையை சொல்லிடு. என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் பெரிய சைஸ். ஆனா இதுவும் உங்களுக்கு பத்தலையே. சாரி. அப்படின்னா அந்த இட்டாச்சியை தேடி நீ போக போறது உறுதி ஆயிடுச்சா? எனக்கு உங்க 2 பேரையும் சின்ன குழந்தைங்களா இருந்தப்பவே நல்லா தெரியும். ஆனா உங்களுக்குள்ள போர் உருவாகும்னு எதிர்பார்க்கல. இப்ப உச்சிஹான்னு சொல்றதுக்கு நீங்க 2 பேர் மட்டும்தான் மிச்சம் இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடாதீங்க. நாங்க இப்ப கிளம்புறோம். உங்க உதவிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. யார் வேறு கேட்க மாட்டேன். இவருக்கு எதுவுமே பத்த மாட்டேங்குது. இவரோட சைஸுக்கு ஏத்த மாதிரி இதை விட பெரிய ட்ரெஸ் இங்க இல்லையா? போய் அந்த பாக்ஸ்ல தேடி பாரு. அதையும் போட்டாச்சு, ஆனா பத்தல. அப்ப அந்த காட்டனை வச்சு அவன் உடம்ப சுத்தி விட்டுடு. நாங்க 2 பேரும் என்ன துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நினைக்கிறியா? ஆனா என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதான் காசு கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் என்ன? அக்கா மேல தெரிய வேண்டியதான். மேல ஒன்று போட்டுருக்கு. சாஸ்கியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இட்டாச்சியை பிடிக்க போறோமா? ஒருவேளை நம்ம இட்டாச்சியை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன? அதை பத்தி என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ண உங்ககிட்ட டைம் இருக்கா? சொல்லுங்க, வேற வழி. என்ன தம்பி தொங்கிடுச்சு? நருட்டோ, எதுக்கு உன் முகம் வாடி இருக்க? பெருசு நீங்களா? ஆமா, என்ன திடீர்னு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என் கூட வேலை செய்யறவங்களோட சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தான் சாப்பிட வந்தேன். நீங்க வாங்கி கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஓகே. ஏமாத்தாலே பிரச்சனை தான் என்ன? எல்லாரும் காமலார பாக்குறப்ப தடுத்து நிறுத்திட்டாரு. அது எப்பவுமே அப்படிதான். ஒரு மிஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்ப்பா. எந்த மாதிரி? ஒரு சின்ன டீமால நீ போட்டிருக்கிற திட்டத்தை செயல்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு, இட்டாச்சி மட்டும் கொல்லப்பட்டானா நீ சாஸ்கேவை நெருங்க முடியாது. அதனால நம்ம இட்டாச்சியை உயிரோட பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
அதை செய்யறதா இருந்தாலும் ஒன்றிணைஞ்சு செய்யறதுக்கு நமக்கு நிறைய நிஞ்சாக்கள் தேவைப்படுறாங்க. அதுக்காக தான் இப்ப கக்காஷி பார்த்து ஒரு விஷயத்தையும் செய்யறான். இதுதான் பிளானா? வச்சு சாசிக்க கொண்டு வரணும். அவன் ரொம்ப காய் இருந்தால் நல்லா இருக்கும். சாதாரணமா அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் சரிதான். ஏன்னா காய் சமாளிச்சாரு டச்சு. ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆமா, அப்படியே அந்த சாஸ்கே கூப்பிட்டா உடனே வந்துருவான் பாரு. அது நடக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியல. ஆனா இப்ப சாஸ்கே ரொம்ப பலசாலி ஆயிட்டான். தனியாவே ஒரோச்சிமாருவை கொண்டுட்டானா பாரு. கேட்கும் போதே அதிர்ச்சியா இருந்தது. ஆனா சாக்குராவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். சாஸ்கேவை கண்டிப்பா திரும்ப கூப்பிட்டு வருவேன்னு. என்னானாலும் சரி, கொடுத்த வாக்க நான் மீற மாட்டேன். அவனை காப்பாத்துறது கண்டிப்பா என்னுடைய பொறுப்பு தான். மாறவே இல்லை. ஒரு உண்மையான ஷினோபிக்கு நான் சொல்ல போற விஷயம் இப்ப நல்லாவே புரியும். ஒருத்தனுக்கு எத்தனை ஜூட்ஸோ தெரிஞ்சிருக்குன்றது முக்கியம் இல்ல, அவனுக்குள்ள இருக்க வேண்டியது விட்டு கொடுக்க கூடாதுன்ற தன்னம்பிக்கை தான். விட்டு கொடுக்க கூடாதுங்கிற தன்னம்பிக்கை தான். வாழ்க்கையில நான் ஒரு நிஞ்சாவா அதை தான் கடைப்பிடிக்கிறேன். நான் அப்ப எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இப்பயே இருக்கேன். என்ன பண்ண சொல்றீங்க? நான் உங்களுடைய சிஷ்யனாச்சே, வேற எப்படி சொல்லுங்க. நீங்க மாட்டீங்களா? அது மாதிரி தான். சரிதான், என் கூட இருக்கிற எல்லாருமே முரட்டு பசங்களா இருக்காங்க. முரட்டு பசங்களா? அப்ப என்ன பார்த்தா என்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி தெரியுதா? இதுக்கு பதிலே வேண்டாம், நீதான் நிரூபிச்சிட்டியே. பெருசு தேவையில்லாம என்ன சோதிக்கிறீங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரி போங்காத, இத சாப்பிடு. இச்சிகாக்குள்ள கிடைக்கிற மீட்டே தனி சுவனா. ஐயோ பசிக்கு தூண்டுறாங்க வேற. சாப்பிட வச்சு அழகு பார்க்க இன்னும் ஆரம்பிக்கல. எப்பா அந்த டெய்ல் பேஸ்ட் அடக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு வேற சொல்றீங்க. அத பத்தி யோசிச்சாலே தலை கிருகிருத்து போகுது. சரி, அப்படின்னா அடுத்து எங்க? நீ என்ன சொல்ல வர டேடரா? உன் மனசுல இப்ப என்ன ஓடுது? ஒழுங்கா உண்மையை சொல்லு. புரியலனா என்ன அர்த்தம்? கக்காஷி லீடரா இருக்கிற அந்த 9th செஞ்சுரிக்கு இருக்க இடத்துக்கு போறோமா, இல்ல சாஸ்கேவோட ஃபைட் பண்ண போறோமா? எப்பா அந்த ரெண்டுத்துல எதுக்கிட்டயுமே வம்ப வச்சுக்காதுன்னு தான் சொல்றேன். நான் முதல்ல கொடுத்த வேலையை சிறப்பா முடிச்சிட்டோம்ல. அந்த சாஸ்கே என்ன டெய்லி பேஸ்டா சபையில வார்த்தையை விட்டு மாட்டிக்காத. நீ என்ன விளையாடுறியா? அந்த 9th செஞ்சுரிக்கு என்ன அடிச்சிருக்கான். அதுக்காக அவனை பழி வாங்கியே ஆகணும். கக்காஷியையும் என் கைய துண்டாக்குனதுக்கு, அந்த சாஸ்கேவையும் ஒரோச்சிமாருவோட தோல் உரிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உள்ள பூந்து அவன் கெடுத்துட்டான். சரியா போச்சு. இவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா மாத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன்வானே. ஆமா, இப்ப ஏதாவது நீ சொன்னியா? ஒன்னுலயே. அப்போ சரி, வா கிளம்பலாம். அந்த தெய்தார ரொம்ப தான் துள்றான்ல. அது மட்டும் இல்லாம அவன் தேடி போறது அந்த 90s கிடையாது, உன்னோட சகோதரனையும் தான். அது பத்தி உனக்கு கவலையே இல்லையா இட்டாச்சி? அவன் என்னைக்கு வாயை தாழ்ந்துக்கிறான். போட்டு வாங்குற மாதிரி எத்தையுமே கேட்கல. இது அவங்க யூனிஃபார்மாடா? என்னப்பா? நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். என்னாட்டா? உன்னோட திட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏன்னா நீங்களும் எதுவுமே கிளம்புறீங்க. சில பேரை கூப்பிட்டு போனா நல்லா இருக்கும்ல. நம்ம எத்தனை பேர் இருக்கோன்றது முக்கியம் கிடையாது நருட்டோ. இந்த வேலைக்கு 2 டீம் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதே போதுமானது. நம்ம 2 டார்கெட்டுக்கு 2 டீம் போதும். அவங்களை பிடிக்கிறதுக்கு தேவையான திறமையும் சக்தியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஆளுங்களோட செயல்பட்டா எதிரிகள் நம்மளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அது மட்டும் நமக்குள்ள பேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் போன டைம் என்னவோ அப்படி எதிரியை கொல்றதை விட அவனை உயிரோட பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மாதிரி நாங்க ஒரு டீம் உருவாக்கி இருக்கோம். அதனால ஒன்னா வேலை செய்யறதுக்கு சுலபமா இருக்கும். இந்த திறமையான நிஞ்சாஸ் கூட நீங்க இருக்கும்போது எனக்கு கவலையே இல்லை. நான் பாத்துக்கிறேன் மைலேடி. எல்லாரும் 3Tல போய் இந்த டீம் கரெக்டா கனெக்ட் ஆயிடுச்சு. ஏத்த மாதிரி சரியான வானிலை அமையல. இருக்கிற மாதிரி தெரியல. பேசுனது போதும், கிளம்புவோம். பக்கத்துல பத்திக்கிட்டு எரியறவன இந்த மழையே பக்குன்னு அணைச்சிரும் தான் நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வமா ஒரு ஆர்டர் கொடுக்கறேன். ஹிட்டாச்சி உச்சிஹாவை பிடிச்சு ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. இது முடியுமான்னு தெரியல. சரி.
இன்னைக்கு எபிசோடு வேறு லெவலில் இருந்ததுங்க. எப்பவுமே வந்து பாட்டி வந்து இந்த மாதிரி ஒரு மிஷினுக்கு அனுப்புகிறப்போ இந்த மாதிரி சொல்கிறப்போ ஒரு மாதிரி பூரிப்பாக இருக்கும், கம்பீரமாக இருக்கும். பட் இப்போ சொல்கிறப்போ எனக்கு அந்த ஃபீலே இல்லை. இட்டாச்சி போய் பிடிச்சின்னு வாங்க சிரிப்பு வருது எனக்கு. ஏன்னா இட்டாச்சிலாம் வந்து அவ்வளோ சுலபமாக பிடிச்சிட்டு வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. ஏன்னா அக்காசுக்கிலேருந்து ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டு இங்கே வர்றதுன்னு அப்படியே வந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து எதுவும் கறக்க முடியாதுன்னு ஒன்று. ஸோ இப்போ அது சொல்கிறப்போ எனக்கே ஒரு மாதிரி அடப்பாங்க, அவனுக்கு அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறானுங்க எல்லாரையும், நீங்கள் பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இட்டாச்சி இப்போ வந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து எதனாவது விஷயம் வாங்க முடியுமாங்கிறது இப்போ அவங்களோட மோட்டிவாக தெரியல எனக்கு. அவன் இட்டாச்சி பிடிச்சி வச்சு சாசிக்கு இங்கே வர வைக்கிறது மட்டும்தான் இப்போ அவங்களோட இதாக இருக்குது. ப்ளஸ் இது பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்களே, பாட்டி கூட பாராட்டினாங்களே சூப்பர் பிளான்னு சொல்லிட்டு. அந்த பிளான் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வச்சு என்ன ஒன்று பண்ணுவாங்களோன்னு தோணுது. இப்போ கக்காஷியோட பிளான் தான் அது. அது என்ன சொன்னாருன்றது தெரியல. அது பெரியவங்க முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்றது. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கிளம்புறாங்களா, அதனால எனக்குமே கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க போல இருக்குன்னு தான் தோணுது. அதாவது 3 tail அப்போ இருந்த அதே டீம் தான். ஸோ அந்த டீம் தான் போகுது. நம்ம காய் டீம் மட்டும் இல்லை. நான் காய் டீம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா இட்டாச்சி சமாளிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் அவரை கூட்டிகிட்டு போவாங்க கண்டிப்பான்னு நினச்சேன். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஏன் காயை காட்டவே மாட்டேன்றாங்கன்னு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. லீவ் கூட பார்த்துட்டோம். பட் காய் வந்து கடைசியாக இந்த காரா மிஷனில் பார்த்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்க்கல. அதோட சரி. அதுக்கப்புறம் சுத்தமாக ஆளையே காணும். காராவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அவனே என்ன பண்ணுறான், அவனே எதாவது வருவானோ போவான்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஒன்றுங்க சரியான மிஷின் இது. அக்காசுக்கியே பிடிக்கிறதுக்கு பாட்டியே அனுப்பி எப்பத்தாலும் பாட்டி யோசிப்பாங்க, அவங்களா பார்த்துருங்க அப்படியே தான் சொல்லுவாங்களே. இப்போ அவங்களே வந்து போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீமை அனுப்பும் போது பயங்கரமாக இருக்க போகுதுன்னு தான் தோணுது. ஆமாம், ஏன்னா பெருசும் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதுவும் வந்து எதுவும் தடுக்கல, இந்த முறை எதுவுமே சொல்லலை. ஸோ பாட்டி 2 பேரும் சேர்ந்து ஏற்ற முடிவாக தான் அது இருக்குது. ஸோ இங்கே இட்டாச்சி தான் இப்போ மெயின் ஃபோக்கஸ். இட்டாச்சி வச்சு மொத்தமே ரன் ஆகிட்டு இருக்கு. அவனுங்க வந்து என்ன சொல்கிறது, இட்டாச்சி அதாவது சாஸ்கேக்கும் ஐடவுட் மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது உச்சிகா கிளானுக்குன்னு ஒன்று தனியாக வச்சுட்டு இருக்கானுங்க. ஸோ அது இடிஞ்சு பாலடைஞ்சு போன மாதிரி இருக்குது. அந்த இடத்துல அவங்களுக்கான ஆயுதம், வெப்பன்ஸ், மருந்துன்னு எல்லாம் இருக்கும் போல். அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாட்டி இந்த மாதிரி இருப்பாங்க போல். அங்கே போய் அவங்க தேவையானது எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யூனிஃபார்ம் பிளாக்கு, நம்ம பசங்களது ஒயிட்டுன்ற மாதிரி வச்சுட்டு, அதாவது மழை பெய்யறதுனால இந்த காஸ்டியூம் போல் இருக்குது. அங்கே அக்காசுக்கி. ஸோ இப்போ 3 டீமுங்கிறது 2 டீமும் சேர்ந்து கக்காஷி நோக்கி இட்டாச்சி நோக்கி வர மாதிரி இப்போ. ஆனால் அக்காசுக்கி டீமில் வந்து இட்டாச்சிக்கிட்ட அந்த சாசிக்கு பேர் சொல்லி டெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. இன்னும் அவன் தம்பி தான் பிடிக்க போகிறாங்க, இதுதான் அதான்னு சொல்லும்போது அவன்கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்குமானே அவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. பட் இட்டாச்சி ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே நின்றுட்டே தான் இருக்கான். பட் உள்ளே அவர் என்ன நினைப்பானோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த அளவுக்கு பண்ணிட்டானா இப்போ அப்படியான உள்ள ஷாக் இருக்கும். பட் அவன் வெளியே காட்டிக்கலையோன்ற மாதிரி இருந்தது. எனக்கும் அதே டவுட்டாக இருந்தது. ஏன்னா அந்த அதாவது அவங்க தம்பி பேர் சொல்கிறப்ப மட்டும் இட்டாச்சி எல்லாரும் நோட் பண்ணிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவன் பாசத்துக்கு மயங்குறானா, எதனா இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. பட் எங்கே அவன் வாயும் திறக்க மாட்டேன்றான், ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேன்றான், என்ன யோசிக்கிறான், எவ்வளோனும் புரிய மாட்டேங்குது, எதுவுமே இல்லை. இவ்வளோ பேர் பேசுகிறாங்க செய்கிறாங்க, எதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு தான் கண்ணியமாக கூட அசைக்க மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்த அக்காசுக்கி மெம்பர்ஸ்லேயே அந்த இட்டாச்சி மட்டும் தான் சாதுவாக இருக்கிறது. பெருசாக வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியாக இது வரைக்கும் நான் இட்டாச்சி கிட்ட பார்த்ததே கிடையாது. சைலண்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது அட்டாக் பண்ண வந்தால் அப்படியே அட்டாக் பண்ணுவான், அவளை தான் தவிர அவன்கிட்ட ஒரு நெகட்டிவ் வைப்பை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆமாம், இது வரைக்கும் கர்வமாக அவன் நடந்துக்கிட்டே இல்லை. இப்போ டைடாரெல்லாம் பாருங்கள், தூம் குதிக்கிறான். ஏன்னா நான் அதான் இந்த டைலை பிடிச்சிட்டேன், அந்த டைலை பிடிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. ஏன்னா 1 டைலை பிடிச்சதும் அவன் தான், இது பிடிச்சதும் அவன் தான்றதுனால கர்வம் இன்னும் கூடிச்சு. அதாவது வாய்ஸ்லாம் எகிருது இப்போ எல்லோரும் முன்னாடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு வந்து இது எப்படி பார்த்தாலும் எல்லாருக்கும் இருக்கிற அந்த கர்வம் வந்து இட்டாச்சி கிட்ட அவ்வளோ இல்லை, சாந்தமாக. இல்லை டெய்டாரா வேற பழி வாங்கணும்னு வேற கிளம்புறாரு. ஏற்கனவே வாங்குது 10,000ன்னு சொல்லிட்டு திரும்ப நான் பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு சொல்கிறான். இன்னும் அவனுக்கு என்னென்ன திரும்ப அடி விழ போதோ தெரியல. இல்லை கக்காஷி அண்ட் நம்ம நருட்டோ இவங்க 2 பேர் மேலே தான் அவன் கொலவெறியில் இருக்கான். ஏன்னா 2 பேர் சேர்ந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இவன் கூட இருக்க அந்த முகமுடி வேற அதையே வச்சு குத்தி காட்டுறான். அது இன்னும் வெறியாது அவனுக்கு. டேய் உன் வாய் அடைக்கிறதுக்காகவே முதல்ல அந்த 2 பேர் நான் பண்ணுறேன்டா அப்படின்றதுனால அப்படி அவன் ரொம்ப சேர்றாங்க. ஆனால் டைலர் அவனே வந்து மறந்தாலே அவன் மறக்க விட மாட்டேன்டா. அது சொல்லி குத்தி காட்டி அவனை வெறியேற்றி விடுறான். ஸோ அவனுக்கு திரும்ப அந்த ஒப்பையும் நோக்கி வரும். எனக்கு டெய்டாரா எப்போ நினைச்சாலும் ஞாபகம் வருது அந்த காய் டைம் கிட்ட மாட்டினா பாருங்க அவங்க புதருக்குள்ளேருந்து. அதுதான் எப்பவுமே ஞாபகம் வரும். சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. எந்த வாட்டி என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். அதனால தான் நான் காயை மிஸ் பண்ணுறேன். அவர் இருந்தால் கொஞ்சம் பண்ணு, இவங்களாம் சீரியஸாக இருப்பாங்க. அவர் நல்லா ஃபன் பண்ணுவாரா. அவன் யாரு அவ்வளோ போயிட்டு நடந்துட்டாங்க கேட்டார். அதே மாதிரி தான் அவர். அது என்னங்க மனுஷன் அவர், அவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சன்னாந்துக்கு மறந்துட்டாரு அப்படின்றது வந்து எப்படின்னே தெரில.
எப்படி சரி சின்ன சின்ன மருந்து இருந்தால் ஓகே, இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஃபைட் போட்டிருக்கோம், அதை மறந்துட்டு நீ எங்கேயோ பார்த்த மாதிரி எங்கேயோ பார்த்த மாதிரினே அந்த சுறா போட்ட வெறியேற்றியான கடைசி சாவடிச்சிட்டாரு. வரைக்கும் ஞாபகம் இல்லைல்ல, ரொம்ப இதெல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபன்லாம் மிஸ் ஆகுது. திரும்ப அந்த மாதிரி நடக்கும்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சிங்க, இப்போ சாஸ்கேக்கு எப்படி அங்கே ஒருத்தி வந்து சென்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு அங்கே ஒருத்தி இருக்காதா, அதே மாதிரி நம்ம டீமில் இன்னாட்டா இருக்கா. ஸோ இவளும் வந்து சக்ரா சென்ஸ் பண்ணி சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு அவன் சாஸ்கே கூட அவளை காட்டுறப்பெல்லாம் எனக்கு இன்னாட்டா ஞாபகம் தான் வந்துட்டே இருந்துச்சு. அப்போ நருட்டோக்கு இன்னாட்டா கூட இருந்தால் நல்லா இருக்கும்ல, அவன் மட்டும் சென்ஸ் பண்ணி இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு முன்னாடியே சொல்லிடுவா. அதே மாதிரி எல்லா மிஷினுக்கும் இன்னாட்டா கூட வந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி நடக்குது, கரெக்டாக சென்ஸ் பண்ணுறதுக்கும் நான் அனுப்புறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ ஈக்குவலாக இருக்குது இப்போ. அதேமாதிரி அக்காசுக்கில் இருக்கிறவங்க வந்து சாஸ்கேவை பற்றி பேசினதை விட கூட இருந்த அந்த 2 பேரை பற்றி பேசினது தான் அதிகம். அந்த வாட்டர் ஸ்டைல் அது வந்து அந்த கேர்ஸ் மார்க் யூஸர் இருக்கானே அவங்கள பற்றி, முக்கியமாக கேர்ஸ் மார்க் யூஸர் அவனை பற்றி தான் நிறைய டாக் இருந்துச்சு. அவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்க, அவன் வந்து இருக்கிறதுக்கு, ஏன்னா இட்டாச்சிக்கே வார்னிங் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட ஜாக்கிரதையாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள், இவங்களே வந்து அவனை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போது அவன் தான் வந்து ஏதோ பெரிய சமம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அவனை பற்றி டாக் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ சாசுகே வந்து இட்டாச்சிக்காக ஃபைட் போடுவாங்க, இந்த பக்கம் நருட்டோ டீம் இவங்க ஃபைட் போடுவாங்களா, அந்த போட்டி நினச்சி பார்க்குறேன் நான். டேய் இட்டாச்சி எனக்கு தான், இவன் ஒரு பக்கம் இழுக்க, அங்கே எனக்கு தான் இட்டாச்சிட்டு இவங்க ஒரு பக்கம் இழுக்க, அந்த ஒரு இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு ஒரு காமெடியாகவும் ஃபீல் ஆகுது. பட் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. எனக்கு இப்போ இட்டாச்சி போகிறதுக்கு முன்னாடி இந்த டைடாரா தான் இப்போ முன்னாடி போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் இப்போ வெறி கொண்டு போயிட்டு இருக்கான், நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க கூட தான் ஃபைட் நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இவன் தான் வந்து நருட்டோவை தேடி வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, கக்காஷி நருட்டோவை. ஸோ இடையில பார்க்கலாம், வழி கூட நடக்கலாம் ஃபைட்டு. ஸோ அதுவுமே ஒரு டவுட் இருக்குது, இவன் முந்திட்டு முன்னாடி வருவானோன்றது. ஸோ இங்கே பிளான் மாறலாம். கக்காஷி பிளான் போட்டது இட்டாச்சிக்காக, பட் இங்கே வர்றது டைடாரான்றப்போ ஒரு குழப்பம் நடக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. இப்போ டைடாரா மட்டும்தான் தேடி வர போகிறோம், அவங்களாம் அங்கேயே தான் இருக்க போகிறாங்க. இப்போ இட்டாச்சி தேடி தான் இவங்க ரெண்டு டீமும் கிளம்புது இல்லையா. இப்போ இட்டாச்சி எதுக்காகவும் இப்போ வெளியே வந்து இவங்களை எதாவது பண்ணணும்னு ஒன்றும் சொல்லலை. அப்படி சொல்லலை, அவன் அங்கேயே தான் இருக்கும். போனது டைடாராவும் கூட முக முடியும். ஸோ அந்த 2 பேர் தான் வருவானுங்கன்ற மாதிரி தோணுது. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.